நம்மளுக்கு வர வேண்டிய நிதி ₹1 வரி எடுத்துருந்தாங்கன்னா ஒரு காலத்துல 35 பைசா கொடுத்துருந்தாங்க. இப்ப அதை 29 பைசாவா ஆக்கிட்டேன்னு பெருமையோட பாராளுமன்றத்தில் சொல்கிறார்கள். நம்மளுக்கு கடன் எடுக்கிற எல்லையை தவறான கருவிகளை பயன்படுத்தி ரத்து செய்கிறார்கள். உலக வங்கி, ஆசிய டெவலப்மெண்ட் வங்கி, KfW, JICA என்ற நிறுவனங்களில் நம்ம சிறப்பாக செயல்படுறோம், நல்ல மாநிலம் என்ற அடிப்படையில் நம்மளுக்கு வரக்கூடிய கடன்களை ரத்து செய்து கொடுக்கக்கூடாது என்று நிறுத்துகிறார்கள். பேரிடர் வந்தால் நம்மளுக்கு உதவி கேட்டால் ₹1 கொடுக்கறது இல்லை, நம்ம வரிப்பணத்தை எடுத்துட்டு போய் சுருட்டி வச்சுக்கிட்டு. அதற்கு மாறாக என்ன சொல்றார்கள்? நீங்கள் எல்லாம் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கல்வியாக கற்றுக்கொள்ள வேண்டும் திணிக்கிறார்கள். நாங்கள் சொல்ற திட்டத்தில் தான் நீங்கள் கல்வி பெற வேண்டும், நாங்கள் சொல்ற தேர்விலால் தான், நீங்க நீட்டு தேர்விலால் தான் மருத்துவத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு தேர்வு செய்ய வேண்டும். இதெல்லாம் நம்ம பணத்தில் நம்ம பசங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய சட்டமைப்பில் மாநில பட்டியலில் இருக்கிற உரிமைகளை தொடர்ந்து பறிக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டி ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை சென்னையில் வைத்துவிட்டு, கொடுக்கிறத படிக்கிறதுக்கு கூட திறனில்லாத ஒரு நபரை வைத்துவிட்டு, சட்டமன்றம் உருவாக்குற எந்த சட்டத்துக்கும் கையெழுத்து போடாம தூங்கிட்டு சாப்பிட்டுட்டு பல கோடி ரூபாய், நான் நிதி அமைச்சராக இருக்கும்போது வெளியே எடுத்து காமிச்சிருக்கேன், பல கோடி ரூபாய் முறை இல்லாமல் எங்க போகுதுன்னே தெரியாம பல கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்க, எந்த பணியையும் ஒழுங்கா செய்யாத ஒரு கொடூரமான ஒரு ஆளுநரை இங்கே திணித்து இருக்கிறார்கள், நம்மை துன்புறுத்துறதுக்காகவே. இதையெல்லாம் மறைப்பதற்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஏதோ கச்சத்தீவுன்னு எடுத்து ஒரே ஆள் 7 வருஷத்துக்கு முன்னால ஏதோ பிரச்சனை இல்லைன்னு கொடுத்த RTI ரிப்ளையை ஒரே ஆள் 4 நாளில் புது RTI ரிப்ளைக்கு உருவாக்கி அமைச்சராக, இதுக்கும் அதுக்கும் முரண்பா பச்சை பொய்யை சொல்லி ஏதோ ஒரு புரளியை எழுப்ப பார்க்குறாங்க. நான் கேட்குறேன், படித்த மாநிலத்தில், பகுத்தறிவு இருக்கிற மாநிலத்தில், அனைவருக்கும் கல்வி பெற்ற மாநிலத்தில் இந்த மாதிரி டுபாக்கூர் வேலை எல்லாம் எவ்வளோ நீடிக்கும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.